ஏங்க கொஞ்சம் இதை கவனிங்களேன். சர்க்கரை நோய் இந்தியா தலைநகரம், எல்லாரும் அஃபெக்ட் ஆகிறோம். அந்த சர்க்கரை நோயை சரி பண்ணுறதுல உலக அளவில் தவறாக நடக்குது. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அதை தான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். நல்லா கவனிக்கணும். யாரெல்லாம் எவ்வளோ பெரிய சர்க்கரை நோயில் இருக்கிறீங்களோ பரவாயில்ல, இதை கவனித்து இந்த வீடியோ அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்துடும். எவ்வளோ சர்க்கரை அளவு இருந்தாலும், எவ்வளோ வருஷமாக நீங்கள் கஷ்டப்பட்டாலும், கண், காது, கால் எல்லாம் அஃபெக்ட் ஆனாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போத்துலேருந்து முயற்சி எடுத்திங்கன்னா அழகாக ரிவர்ஸ் பண்ணலாம். கவலைப்படாதீங்க, சரியா? இப்போ நல்லா கவனிங்களேன். நீங்களே எனக்கு ஒரு நியாயம் சொல்லணும். இந்த வீடியோ பார்த்துட்டு நியாயம் சொல்லணும். சர்க்கரை நோய் எதனால் வருதுன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒரு காரணத்தால் தான் வருது, சரியா? அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் சரி பண்ணால் சர்க்கரை நோய் உங்களுக்கு வந்துட்டா கூட அதை ரிவர்ஸ் பண்ணலாம்னா குணப்படுத்தணும்னு நினச்சிக்க போகிறீங்க. அது ஒரு தப்பாயிடும். நார்மல் லெவலில் நீங்கள் வச்சுக்க நல்லா வாழலாம். சரி, அப்போது சர்க்கரை நோய் வந்துட்டவங்களுக்கு எந்த மாதிரி சிகிச்சை கொடுக்கணும்? அதை ரிவர்ஸ் பண்ணுற மாதிரியான தேவையான சிகிச்சை தானே கொடுக்கணும். அப்போ அதை ரிவர்ஸ் பண்ணோன்னா என்ன அர்த்தம்? சர்க்கரை நோய் வந்ததுக்கான காரணமான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நார்மல் பண்ணி கொடுக்கறது தானே சரியான சிகிச்சையாக இருக்கும். அப்படி பண்ணாமல், அதற்கான எஃபர்ட் போடாமல், மாத்திரை மேலே மாத்திரை, ஊசி மேலே ஊசி கொடுத்துக்கினே இருக்காங்க. லெவல் மேலே லெவல் ஏற்றிக்கினே இருக்கிறாங்க. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக மாட்டேங்குது. ஆகுது என்னென்னா, ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது லெவல் அதிகமாக தான் ஆகுது. கட்டுப்பாடு பண்ணவே முடியல. சரி, இப்போ இந்த இன்சுலினும் இந்த மாத்திரையில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்குதா? இல்லை, அதனால் பாதிப்பை சீர் செய்து கொடுக்குது. என்ன பிரயோஜனம்? சரி, அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் 5 வருஷம் 10 வருஷம் மாத்திரையும் ஊசியும் போட்டுனே இருந்தால் என்ன ஆகும்? ஒன்றும் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா கண் அஃபெக்ட் ஆகும், உங்களுக்கு கணையம் அஃபெக்ட் ஆகும், உங்களுக்கு கிட்னி அஃபெக்ட் ஆகும், உங்களுக்கு கால் அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி உறுப்புகள் பாதித்து, அந்த உறுப்புகளை பாதித்த உறுப்புகளை சரி பண்ணுறது திருப்பி சிகிச்சை. என்னங்க இது? மூல காரணமான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரியாயிடும். அதுக்கு பதிலாக அதுக்கு வந்த பாதிப்புகளை சரியாகிற மாதிரியே உலகம் ஃபுல்லாக சர்க்கரை நோய்க்கு மருத்துவ முறையாக இருக்குது. தப்பு. இந்த விஷயத்தை ஆழமாக நீங்கள் புரிஞ்சுக்கின்னு நீங்கள் அழகாக என்னோட ஒத்துழைக்கும் போது முழுசாக உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். எத்தனை வருஷம் நோயாளி இருந்தாலும் கவலைப்படாதீங்க. எவ்வளோ தான் பாதிப்பாகி சர்க்கரை ரொம்ப அதிகமாகி காலெல்லாம் அஃபெக்ட் ஆகி கண்ணெல்லாம் தெரியாமல் இருந்தால் கூட கவலைப்படாதீங்க. இப்போ நீங்கள் முயற்சி பண்ணால் நார்மல் வைக்கலாம். இது சம்மந்தமாக ஒரு கிளாஸே வச்சுருக்கிறேன். அது முற்றிலும் எல்லாருக்கும் ஃப்ரீ. உங்களுக்கு அந்த கிளாஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்க கீழே இருக்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வரும்.